ஜெகன், ஒருவேளை நான் செலக்ட் பண்ணுற ட்ரெஸ் உனக்கு பிடிக்கலன்னா என்ன பண்ணுவேன்? அது எப்படி மஞ்சு எனக்கு பிடிக்காம போகும்? நீங்கள் எது செலக்ட் பண்ணி கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். நிஜமாவா? ஒருவேளை உனக்கு கலர் கூட பிடிக்காம போகலாம். பிகாஸ் உனக்கு என்ன கலர் பிடிக்கும்னு கூட எனக்கு தெரியாது. நான் எனக்கு பிடிச்ச கலரில் எடுத்து கொடுத்து அது உனக்கு பிடிக்காம போயிடுச்சுன்னா என்ன பண்ணுறது? நான் தான் சொல்கிறேன்ல, நீ உனக்கு பிடிச்சி எந்த ட்ரெஸ் எடுத்து கொடுத்தாலும் அது எனக்கு ரொம்ப பிடிக்கும். பாரு, நீ இப்படிலாம் பேசுறதுக்காக நீ உனக்கு பிடிக்காத ட்ரெஸ்ஸாக நான் எடுத்து கொடுக்குறேன். இரு. அப்படியா? உன்னால் அப்படிலாம் எடுத்து கொடுக்க முடியாது மஞ்சு. எனக்கு எது நல்லா இருக்குன்னு நீ தேடி தேடி செலக்ட் பண்ணுவ, எனக்கு நல்லா தெரியும். எனக்கு தெரியும்டா ஃப்ரைடே, என்னடா இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிறானேன்னு யோசித்தேன். ஆனால் என்னை பற்றி தெரிஞ்சுக்கிட்டு தான் நீ இவ்வளோ கான்ஃபிடென்ட்டாக பேசுகிற. ஆமாம் மஞ்சு, உன்னை பற்றி எனக்கு நல்லாவே தெரியும். பரவாயில்ல, ஜெகன் நல்லாவே விட்டு போட்டுட்ருக்கான். அங்கே போகிறது பிரசாந்த் அகில் மாமா மாதிரியே இருக்கு. மஞ்சு மஞ்சு ஸ்னேகா, என்னாச்சு? அங்கே பாரு, அங்கே போகிறாங்க பாரு, அவங்கள பாரு. பிரசாந்த் மாமா அகில் மாமா மாதிரியே இருக்கு. யாரு? உள்ள பாரு மஞ்சு, அங்கே போயிட்டு இருக்காங்க பாரு, 3 பொண்ணுங்க கூட. ஆமாம் நந்தினி, அகிலண்ணா பிரசாந்த் அண்ணா மாதிரி தான் இருக்கு. பட் அகிலண்ணா பிரசாந்த் அண்ணாலாம் இங்கே எதுக்கு வர போகிறாங்க? இல்லை நந்தினி, மேபி அவங்க வேற யாருனா கூட இருக்கலாம். நமக்கு அப்படி தோணுது போல. ஏன்னா அவங்க தான் மார்னிங் ஆஃபீஸ் கிளம்பி போனாங்கல்ல, நம்ம தான் பார்த்தோமே. இல்லை, நான் கன்ஃபார்மாக அடிச்சு சொல்லுவேன், அது பிரசாந்த் மாமா, அகில் மாமா, கார்த்திக் மாமா 3 பேரும் தான். ஆமாம் மஞ்சு, அவங்க 3 பேரும் தான். எனக்கு தெரிஞ்ச அவங்க 3 பேர் மாதிரி தான் இருக்கு. அவங்க நடந்து போகிறாங்க. பின் போஸை வச்சு அவங்க தான் நீங்களே சூஸ் பண்ணுறீங்க. சரி உள்ள வாங்க, பார்த்துக்கலாம். உள்ள போய் பார்க்கலாம் அவங்க யாருன்னு. சீக்கிரம் வாங்க ஜெகன், மஞ்சு சீக்கிரம் வாங்க, அவங்க எங்கேயாவது போயிட போகிறாங்க. சரி சரி, வா போய் பார்க்கலாம் யாருன்னு. ஹலோ மேம். ஹலோ சார், வெல்கம். என்ன பார்க்கணும்? ஹே, இப்போ 3 பாய்ஸ் அண்ட் 3 கேர்ள்ஸ் ஒன்றா சேர்ந்து போனாங்களே, அவங்க எந்த செக்ஷன் போயிருக்காங்க? பார்ட்டி வியர்ஸ் அண்ட் மாடர்ன் வியர்ஸ் செக்ஷன் தான் மேம் போயிருக்காங்க. ஓகே, தேங்க்யூ. நந்தினி, வா போகலாம். என்னடாம்மா பார்த்துட்டே இருக்க, ஏதாவது பிரச்சனையா? சாச்சா, அதெல்லாம் ஒன்றும் இல்லை சார். நான் இந்த மாதிரி கடைக்கெலாம் வந்தது இல்லையா, இதான் ஃபஸ்ட் டைம் வரேன். அதான் சும்மா அப்படியே பார்த்துட்ருக்கேன். ஓ, அதனால தான் சுற்றி பார்த்துட்டு இருக்கியா? சரி ஓகே, நீ சுற்றி பாரு. உனக்கு எந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கோ அதை நீ ட்ரை பண்ணு, சரியா? நீங்கள் தானே சொன்னீங்க உங்களுக்கு பிடிச்ச ட்ரெஸ்ஸை தான் ட்ரை பண்ணணுன்னு. கண்டிப்பாக நீ எடுக்கிற ட்ரெஸ் எனக்கு பிடிச்சதாக தான் இருக்கும். ஸோ உனக்கு எது பிடிச்சிருக்குன்னு பார்த்து எடு. இவளை இப்படியே விட்டோம், இன்னைக்கு ஃபுல்லாக அந்த ட்ரெஸ்ஸை பார்த்துட்டே தான் இருப்பா. சொல்கிறதுக்கு தயங்குறான்னு நினைக்கிறேன். பேசாமல் நம்மளே கேட்டு சூஸ் பண்ணி கொடுத்துடலாம். ஹலோ, எஸ்கியூஸ் மீ, ஸ்டாஃப் கம் ஹியர். யா, டெல் மீ சார். லெஃப்ட் சைடு அந்த டெடிஸ் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ்ஸில் அந்த 3 கலர் மட்டும்தான் இருக்கா? இல்லை சார், அதர் கலர்ஸ் நிறையவே இருக்குது. நீங்கள் கலெக்ஷன் பார்க்கணும்னு சொன்னீங்கன்னா நான் இங்கேயே கொண்டு வரேன் சார். ஓகே, ஐ வாண்ட் இன் 3 கலர்ஸ், பிளாக் அண்ட் க்ரீன் அண்ட் ரெட். ஓகே சார், வெயிட் பண்ணுங்கள், நான் போய் எடுத்துகிட்டு வந்துடுறேன். ஓகே, குயிக்காக வாங்க. ஓகே சார். அவளுக்கு இந்த 3 கலர்ஸுமே சூப்பராக இருக்கும். அதுலேருந்து ஏதாவது ஒரு கலர் அவளே சூஸ் பண்ணட்டும். இந்த டெடிஸ் வியர் பண்ணியிருக்க ட்ரெஸ் ரொம்ப சூப்பராக இருக்குது. இதுலேயே ரெட் கலர் இருந்துச்சுன்னா சூப்பராக இருக்கும். பேசாமல் அகில் சார்ட்டே சொல்லிடலாமா? அகில் சார். சொல்லினியா? அது வந்து சார், இந்த டெடிஸ்லாம் வியர் பண்ணியிருக்கலாம். இந்த ட்ரெஸ்லேயே எனக்கு ரெட் கலர் இருந்தால் நல்லாயிருக்கும்னு தோணுது. அட்லாஸ்ட் இப்போவாது வாயை திறந்து கேட்டாலே. நான் முன்னாடியே ஸ்டாஃப் கிட்ட சொல்லிட்டேன், கொண்டு வருவாங்க. அப்போ உங்களுக்கும் ரெட் கலர் இருந்தால் தான் நல்லாயிருக்கும்னு தோணுச்சா? ஆமாம். பாருங்களேன், உங்களுக்கு எனக்கும் ஒரே டேஸ்ட்டு. ஆமாம் ஆமாம், ஒரே டேஸ்ட்டு தான். ஆமாம் அகில் சார், உங்களுக்கும் எனக்கும் நிறைய விஷயத்தில் ஒத்து போகுதுல்ல? எல்லா விஷயத்துலையும் ஒத்து தான் போகுது. அதே மாதிரி லவ்லையும் ஒத்து போயிடுச்சுன்னா நல்லாயிருக்கும். இவகிட்ட எப்படி தான் என் லவ்வை நான் சொல்ல போகிறேனோ தெரியல. ஒரு பக்கம் சீக்கிரமாக லவ்வை சொல்லிடணும்னு தோணுது, ஒரு பக்கம் சொன்னால் ரிஜெக்ட் பண்ணிடுவாளான்னு பயமாகவும் இருக்குது. என்ன சார் யோசிச்சுட்டே இருக்கீங்க? நம்ம 2 பேருக்கு ஒத்து போகுது தானே? ஆமாம் ஆமாம், நிறைய விஷயம் ஒத்து போகுதுல்ல. ஆமாம் சார், அதுதான் என்னன்னு தெரியல. உங்களுக்கு எனக்கும் சம்திங் சம்திங். எது சம்திங் சம்திங்கா? சம்திங் சம்திங்னா? ஐயோ சார், நீங்கள் இது கேள்விப்பட்டது இல்லையா? சம்திங் 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 சம்திங், உனக்கும் எனக்கும் சம்திங் சம்திங். என்ன இவ திடீர்னு சம்திங் சம்திங்னு இந்த பாட்டெலாம் பாடுறா? இவ இப்படியெல்லாம் லவ் சாங் பாடுறவ இல்லையே, ஒருவேளை இருக்குமோ? சேச்சா, அப்படி இருக்காது. எதுக்கு நம்ம எதனா ஒன்று நினைக்க போய் அவள் எதனா ஒன்று சொல்ல போய் அது ஒரு பிரச்சனையாக வரும். அதுக்கு அவகிட்டே கேட்டு தொலைஞ்சிடலாம். என்னம்மா இனியா லவ் சாங்லாம் பாடுற? ஐயோ அகில் சார், இன்னுமா உங்களுக்கு புரியல? உங்களோட திங்கிங்கோ என்னோட திங்கிங்கோ ஒரே மாதிரி இருக்கா? அதான் உங்களுக்கு எனக்கும் சம்திங் சம்திங். எப்போதும் இவளை நம்ம குழப்பி விட்டு வேடிக்கை பார்ப்போம், இன்னைக்கு இவ நம்மளை குழப்பி விட்டு வேடிக்கை பார்க்குறா. சம்திங் சம்திங், இவ என்ன சொல்ல வரா இந்த சம்திங்லன்னு தெரில. இனியா, சம்திங் சம்திங்னா? ஐயோ மரமண்ட அகில் சார், நீங்கள் நானும் ஒரே மாதிரி இருக்கோமா? அதனால உங்களுக்கும் எனக்கும் ஏதோ ஒன்று இருக்குன்னு சொல்கிறேன். தெரியும், முன்னாடியே எனக்கு தெரியும். வேற எதனா எக்ஸ்பெக்ட் பண்ணுறதுக்கு முன்னாடி இந்த மாதிரி சப்பையாக நீ முடிப்பேன்னு எனக்கு தெரியும். அதனால தான் நான் எதையுமே எக்ஸ்பெக்ட் பண்ணல. என்ன சார் சைலண்டாக இருக்கீங்க? உங்களுக்கு எனக்கும் ஏதோ சம்திங் சம்திங் தானே? ஆமாம் ஆமாம், சம்திங் சம்திங் தான். எக்ஸ்கியூஸ் மீ சார். சொல்லுங்க சார், நீங்கள் சொன்ன 3 கலர் ட்ரெஸ்ஸையும் நான் ட்ரையல் ரூமில் வச்சிருக்கேன் மேம், நீங்கள் ட்ரை பண்ணி பாருங்கள். ஓகே ஓகே, தேங்க்யூ, யூ கோ ஆன். ஓகே சார், தேங்க்யூ. அப்போ நான் ட்ரையல் பார்க்க போகட்டுமா? ஓகே இனியா, போய் ட்ரை பண்ணி பாரு போ. வெயிட் பண்ணுங்க, வந்துடுறேன். ஓகேம்மா போ. ஐயோ, எவ்வளோ ட்ரை பண்ணியும் இந்த ஜிப்பை போட முடியல. என்ன இவர் மட்டும் தான் நிற்கிறாரு? எங்கே அந்த ஸ்டாஃபை காணும்? அகில் சார், அந்த ஸ்டாஃப் இல்லையா? என்னாச்சு இனியா, ஏதாச்சும் வேணுமா? இல்லை சார், அந்த ஸ்டாஃப் இல்லையா?
இனியா இப்போதான் அவங்க பக்கத்து செக்ஷன் போயிட்டு வரேன்னு சொல்லிட்டு போனாங்க. எதுவும் அர்ஜென்ட்னா சொல்லு, நான் போய் கூட்டிட்டு வரேன். இல்லை இல்லை வேணாம், நீங்கள் இங்கேயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க. சரி, நான் எங்கேயும் போகல, என்னாச்சுன்னு சொல்லு. அது வந்து ட்ரெஸ்ஸு பின்னாடி இருக்க ஜிப் எனக்கு எட்டலை, ஸோ போட முடியல, அதான். ஓ காட், சரி ஓகே, நீ இங்கே இரு, நான் போய் ஸ்டாஃபை கூட்டிட்டு வந்துடுறேன், சரியா? இல்லை இல்லை இல்லை, நீங்கள் இங்கேயே இருங்க, என் கூடயே இருங்க, எங்கேயும் போகாதீங்க ப்ளீஸ். அப்புறம் எப்படிராமா ஜிப்பை போடுறது? பரவாயில்ல, ஆபத்துக்கு பாவம் இல்லை, நீங்களே போட்டு விடுங்க. இனியா நிஜமா தான் சொல்றியா? அப்புறம் எதுவும் சொல்லக்கூடாது என்ன? இல்லை இல்லை, நிஜமாக தான் சொல்கிறேன், நீங்களே போட்டு விடுங்க. இங்க பாருடி, நீ ஏதாவது ஜிப்பை போட்டு விட சொல்ற, அதனால தான் போட்டு விடுறேன். அப்புறம் என்னை எதுவுமே சொல்லக்கூடாது. நானே தான் சொல்கிறேன், நான் எதுவும் சொல்ல மாட்டேன், போட்டு விடுங்க. சரி ஓகே, திரும்ப. சிற்பம் கவிதை ஓவியம் மூன்றும் அகில் சார் விடுங்க. இருடி, ஜிப்பு போட வேண்டாமா? இவ்வளோ நேரமாக வஜிப்பு போட்டுட்ருக்கீங்க, விடுங்க, இல்லைன்னா நானே பார்த்துக்கிறேன். இல்லை இல்லை, நான் இந்த போட்டுட்டேன், இரு. ம், நல்லா இருக்கா? அகில் சார் உங்ககிட்ட தான் கேட்குறேன், நல்லா இருக்கா? ம், அழகா இருக்கு. ட்ரெஸ்ஸு மட்டும்தான் அழகா இருக்கா? உன்னால தான் அந்த ட்ரெஸ்ஸே அழகா இருக்கு. என்ன புரியல? ம், இந்த ட்ரெஸ்ஸில் நீ செம்ம அழகா இருக்குன்னு சொன்னேன். நிஜமாக தான் சொல்கிறீங்களா? நல்லா இருக்கா? தெரிஞ்சுக்கிட்டே தான் கேட்குறாளா இல்லை தெரியாத மாதிரி நடிக்கிறாளான்னு தெரியல. அவள் அழகா இருக்காங்கிறது அவளுக்கே தெரியும், அப்புறம் எதுக்கு தான் திரும்ப திரும்ப என்கிட்ட கேட்குறான்னு புரியல. நானே என்னை கண்ட்ரோல் பண்ணிட்டு சும்மா இருந்தாலும் இவன் என்னை சும்மா இருக்க விட மாட்டா போல. என்ன அகில் சார் பார்த்துட்டே இருக்கீங்க, உங்களுக்கு இந்த ட்ரெஸ் பிடிச்சிருக்கா என்ன? எனக்கு ட்ரெஸ்ஸை விட ஒன்றை தான் பிடிச்சிருக்கு. என்ன சொன்னீங்க? அது வந்துமா, இந்த ட்ரெஸ்ஸை விட நீ தான் அழகா இருக்கேன்னு சொல்கிறேன். ஓ அப்படி சொன்னீங்களா? தேங்க்யூ, எனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்கு. எனக்கு கூட தான் ரொம்ப பிடிச்சிருக்கு. என்ன செய்ய, பார்க்கறதுக்கு மட்டும் தான் கொடுத்து வச்சிருக்கு. அது எப்படி அகில் சார், நீங்கள் எது பேசினாலும் புரியாத மாதிரியே பேசுகிறீங்க. அப்படியே புரியுற மாதிரி பேசிட்டா மட்டும் உனக்கு புரிஞ்சிருப்பாரு. என்ன அகில் சார் சொல்கிறீங்க? அதை டைரெக்டாக சொல்லுங்கள். ஒன்றும் இல்லைம்மா தாயே, வா உன் தங்கச்சிங்கள்ட்டலாம் அந்த ட்ரெஸ் எப்படி இருக்குன்னு கேட்டு வரலாம். ஆமாம் சார், நான் கூட ரொம்ப எக்ஸைட்டடாக இருக்கேன். அவளுங்கெல்லாம் என்ன ட்ரெஸ் போட்டிருக்காளுங்கன்னு கண்டிப்பாக பார்க்கணும், வாங்க போகலாம். இவளெல்லாம் வச்சுட்டு நான் எப்படி தான் குப்பை கொட்ட போகிறேனோ தெரியல. என்ன சார் புலம்பிட்டே இருக்கீங்க, வாங்க போகலாம். போகலாம் போகலாம். இவளை அகில் உனக்கெல்லாம் கோஇன்சிடெண்ட்டாக அமையும் போதே அனுபவிச்சுக்கோ. கடைசி வரைக்கும் இவகிட்டேருந்து எதையும் எதிர்பார்க்க முடியாது. வாங்க சார் போகலாம். அம்மா தாயே, நீ முன்னாடி போ, நான் பின்னாடியே வரேன். இல்லை இல்லை அப்படியெல்லாம் போக முடியாது, வாங்க நம்ம ரெண்டு பேரும் சேர்ந்தே போகலாம். பரவாயில்லையே, அவளே வாண்டடாக சேர்ந்து போகலான்னு கூப்பிட்றா. இப்போவே ஏதாவது ட்ரை பண்ணி பார்க்கலாம். ஏன் இனியா, நான் எல்லாமே இருக்க மாட்டியா? சாச்சா அப்படிலாம் இல்லை சார், ஃபஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் போட்டிருக்கேன்ல, ஒரு மாதிரி அன்கம்ஃபர்டபுளாக இருக்கும். இதே நீங்கள் கொஞ்சம் கூட இருந்தீங்கன்னா துணைக்கு ஆள் இருக்க மாதிரி ஃபீல் ஆகும்ல, அதான் கூப்பிட்டேன். இவகிட்டலாம் போய் இதை நீ எதிர்பார்க்குறல அகில், உன்னையே தான் செருப்பாலே அடிக்கணும். வாமா, ஏன் இன்னும் நிற்கிற, வா சேர்ந்தே போகலாம். ஏன் அகில் சார் கோவப்படுறீங்க? நீங்கள் சொன்னீங்க தானே இந்த ட்ரெஸ்ஸே நான் போட்டிருக்கேன், ஏன் உங்களுக்கு பிடிக்கலையா? சாச்சா அப்படிலாம் இல்லடாமா, உனக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு. அப்புறம் நான் கோவம்லாம் படலை, வா போகலாமா? இல்லை, நீங்கள் சிரிக்கவே மாட்டேங்கிறீங்க. சிரிச்சிட்டேன், போதுமா? இதுதான் அழகா இருக்கு, எப்போதுமே சிரிச்சிட்டே இருங்க. சரிடாமா, சரி வா போகலாம். இந்த பொண்ணுங்க ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணுறதுக்கு மட்டும் எப்படி தான் இவ்வளோ நேரம் எடுத்துக்கிறார்களோ தெரியல. பிரீத்திமா, எவ்வளோ நேரம்டா ஆகும்? கொஞ்ச நேரம் வெயிட் பண்ணுங்க, ட்ரெஸ் சேஞ்ச் பண்ணிட்டு தானே வர முடியும். இது தாண்டாமா 1 மணி நேரமாக சொல்லிட்டு இருக்க, இன்னும் எவ்வளோ நேரம்டா ஆகும்? அவ்வளோதான், ஆல்மோஸ்ட் கம்ப்ளீட், வெயிட் பண்ணுங்க, வந்துடுவேன். சும்மாவா சொன்னாங்க பொண்ணுங்களை பர்ச்சேசிங் கூட்டு வந்தா அந்த நாள் முடிஞ்சாலும் முடியும், அவங்க பர்ச்சேசிங் முடியாதுன்னு. இன்னும் எவ்வளோ நேரம் ஆக்க போகிறாலோ தெரியல, ஒரு ட்ரெஸ்ஸை ட்ரையல் பார்க்கவே இவ்வளோ நேரம். பிரீத்திமா, அவ்வளோதான், வந்துட்டேன். வாவ், செம்ம க்யூட்டாக இருக்கா. பிரசாந்த் சார், பார்த்து அடி உன் மூச்சினை மெல்ல நான் கேட்கேன். பிரீத்திமா, பார்த்து நடந்து வரக்கூடாதா? நான் இருந்ததுனால பிடிச்சிட்டேன், இல்லைன்னா நீ கீழே விழுந்திருப்ப. அது வந்து சார், ஹீல்ஸ் எல்லாம் போட்டு பழக்கம் இல்லையா, ஃபர்ஸ்ட் டைம் போட்டதுனால நடக்க வரல. ஓகே, காலில் எதுவும் ஃப்ராக்சர் ஆகல, உனக்கு ஓகே தானே? இல்லை சார், காலையிலாம் ஒன்றும் ஆகலை, நான் நல்லா தான் இருக்கேன். அப்புறம் இந்த ட்ரெஸ்ஸில் நீ செம்ம அழகாக இருக்க. போய் தானே சொல்கிறீங்க? நிஜமா ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரெஸ்ல எல்லாம் ஒன்று நான் பார்க்குறேன். செம்ம க்யூட்டாக இருக்கு. போங்க சார். என்ன மேடம் வெக்கம்லாம் படுறீங்க போல? சாச்சா யார் சொன்னா? நான்லாம் ஒன்று வைக்கப்படல. அப்படியா? ஆனால் பார்த்தா அப்படி தெரியலையே. எப்போதும் கற்பனை உலகத்திலே வாழ்ந்தா அப்படிதான் தெரியும். அப்படியா? நீ தான் வெக்கமே படலையே, அப்படி இதுக்கு அந்த சைடு திரும்பி இருக்க, என் மூஞ்சி பார்த்து பேசு. ஐயோ சும்மா இருங்க. ஐயோ பிரீத்தி மேடம், என்ன இவ்வளோ வெக்கப்படுறீங்களே? சும்மா இருங்க சார், ஃபர்ஸ்ட் என்னை விடுங்க. அப்படிலாம் நீ சொன்னோன்னெல்லாம் விட முடியாது, என் ஃபேஸை பார்த்து சொல்லு, விட்டுறேன். பிரசாந்த் சார் ப்ளீஸ் என்னை விடுங்க. அதான் நான் சொன்னேன்லம்மா, என் மூஞ்சி பார்த்து சொல்லு, விட்டுறேன். இப்போ வாத விடுறீங்களா? அடடா, இந்த வெக்கப்படுற மூஞ்சி பார்க்கறதுக்கு நான் தான் ரொம்ப கொடுத்து வச்சிருக்கணும்.
என்ன கலாய்க்கிறீங்களா? சேச்சா உண்மையை தான் சொல்கிறேன். சரி என்னை விடுங்க, ரொம்ப நேரமாக என்னை தாங்கி பிடிச்சிட்டு இருக்கீங்க. சரி சரி விட்டுறேன். நிஜமாவே இந்த ட்ரெஸ் எனக்கு நல்லா இருக்கா? செம்ம க்யூட்டாக இருக்க. உன்னோட ஹேர் ஸ்டைல், உன்னோட ட்ரெஸ் கோட் எல்லாமே சூப்பராக இருக்கு. நிஜமாவா? அட சத்தியமாடி அழகாக இருக்க. சொல்லப்போனா எனக்கும் இந்த ட்ரெஸ், ஹேர் ஸ்டைல் எல்லாமே ரொம்ப பிடிச்சிருக்கு. நீ தான் இந்த மாதிரி ட்ரெஸ் எல்லாம் போடவே மாட்டேன்னு பிடிவாதம் பிடிச்ச. பட் பாரு எவ்வளோ அழகாக இருக்கேன்னு. ஆமாம், ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணும்போது கொஞ்சம் பயமாக தானே இருக்கும். அதான் எனக்கும் கொஞ்சம் நர்வஸாக பயமாக இருந்துச்சு. பட் போட்டதுக்கப்புறம் எனக்கும் ரொம்ப பிடிச்சிருக்கு. அப்போது இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிடலாமா? சாச்சா, எனக்கு இந்த ட்ரெஸ்லாம் வேணாம். நீங்கள் ட்ரை பண்ண சொன்னீங்க, நான் ட்ரை பண்ணேன், அவ்வளோதான். அதெல்லாம் இல்லை, உனக்கும் இந்த ட்ரெஸ் ரொம்ப பிடிச்சிருக்குன்னு எனக்கு தெரியும். கண்டிப்பாக இந்த ட்ரெஸ்ஸை பேக் பண்ணிடலாம். ஓகே பிரீத்தி, உனக்கு வேறு எதனா ட்ரெஸ் நீ பார்க்கணுன்னா கூட நீ பார்த்து நீ சூஸ் பண்ணி ட்ரை பண்ணு. இப்போ போட்டிருக்க ட்ரெஸ் நான் சூஸ் பண்ணி கொடுத்துட்டேன். ஆனால் உனக்குன்னு ஏதாவது ஒரு டேஸ்ட் இருக்கும்ல, ஸோ உனக்கு பிடிச்ச மாதிரி ஏதாவது ஒரு ட்ரெஸ் எடுத்துக்கோ. ஐயையோ, எனக்கு இந்த ட்ரெஸ்ஸே வேணான்னு சொல்கிறேன். இதில் எனக்கு பிடிச்ச மாதிரி வேற ஒரு ட்ரெஸ் எடுக்கணுமா? சொல்லப்போனால் நீங்கள் தான் செம்ம க்யூட்டான ஒரு ட்ரெஸ்ஸை சூஸ் பண்ணி கொடுத்துருக்கீங்க. பரவாயில்ல, ட்ரெஸ்ஸஸ்லாம் நல்லா தான் சூஸ் பண்ணுறீங்க. ஆமாம் மேடம், ஐயாவோட சாய்ஸ் எப்போதும் தப்பாக இருக்காது. ஐயடா, ஒரு ட்ரெஸ்ஸை நல்லா சூஸ் பண்ணிட்டா உடனே எல்லாமே நல்லா இருக்கும்னு ஆயிடுமா? ஆமாம், நான் சூஸ் பண்ண எதுவுமே தப்பாக போனதா சரித்திரமே கிடையாது. பாரு, அந்த அளவுக்கு உங்கள் மேலே கான்ஃபிடென்ட் இருக்கா? ஆமாம், என் ஆஃபீஸ்லையா இருக்கட்டும், வீட்லையா இருக்கட்டும், இல்லை என் லைஃப்லையா இருக்கட்டும், எல்லாத்துலேயுமே நான் கரெக்டான சாய்ஸை மட்டும் தான் சூஸ் பண்ணியிருக்கேன். ஸோ என்னோட லைஃப் பார்ட்னராக வரவங்களையும் நான் சூஸ் பண்ணிட்டேன். அவங்களும் கரெக்டானவங்க தான். என்ன சொன்னீங்க? லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணிட்டீங்களா? ஐயோ, அவசரப்பட்டு உழையட்டுமே. என்ன சார் சைலண்டாகவே இருக்கீங்க? சொல்லுங்க. பிரீத்திமா, நான் அப்படி சொல்லலை. லைஃப் பார்ட்னரையும் கரெக்டாக சூஸ் பண்ணிடுவேன் தான் சொல்ல வந்தேன். ஓ, நீங்கள் அப்படி சொன்னீங்களா? நானும் ஒரு செகண்டில் பயந்தே போயிட்டேன். பயந்துட்டியா? நான் லைஃப் பார்ட்னரை சூஸ் பண்ணுறதுல நீ எதுக்கு பயப்படுற? அது நம்ம இத்தனை நாள் பேசி பழகியிருக்கோம். அப்படி இருக்கும்போது நீங்கள் இதெல்லாம் சொல்லாமல் மறைச்சிட்டிங்களோ அப்படின்னு நினச்சி பயந்துட்டேன்னு சொன்னேன். ஓ அப்படியா? உனக்கு சமாளிக்க கூட தெரியல பிரீத்தி, ரொம்ப வளர்ற. ரொம்ப தான் பல்ல காமிச்சிட்டு இருக்கீங்க. ரொம்ப சிரிக்காதீங்க என்ன? சரி சரி, கோவப்படாத, நான் சிரிக்கல. பல்ல காமிச்சது போதும், வாங்க. வினோ இனியாலாம் எனக்காக வெயிட் பண்ணிட்டு இருப்பாங்க, போகலாம். சரி சரி, வா போகலாம். ஹலோ டே கார்த்திக், எங்கடா இருக்க? சொல்லுடா சிபி, இங்கே தான் பச்சைசிங்க்கு வந்தோம். சும்மா தான்டா கால் பண்ணேன், கிரிக்கெட் விளையாட போகிறோம், அதான் நீ வரியான்னு கேட்கலான்னு தான் கால் பண்ணேன். அப்படியா? இல்லைடா, நான் வெளியில் இருக்கேன். என்னடா திடீர்னு பச்சைசிங்? அதுவா, நான் அகில், பிரசாந்த், வினோ, அப்புறம் இனியா, பிரீத்தி, இவங்க எல்லாரும் சேர்ந்து தான் வந்தோம். டே, இனியாக்கா பிரீத்தியெல்லாம் எப்படா கூப்பிட்டு போனீங்க? அவங்களாம் எங்கேயுமே வெளில வர மாட்டாங்களே. டே, அது ஒரு பெரிய கதை, நான் அப்புறமா சொல்கிறேன். அப்போ எல்லாரும் சேர்ந்து ஜாலியாக வெளியில் போயிருக்கீங்க, என்னையெல்லாம் கூப்பிடவே இல்லை. டே, இது எல்லாமே கோ இன்சிடெண்ட்டாக நடந்ததுடா. கோ இன்சிடெண்ட்டா? அப்படி என்னடா நடந்துச்சு? சொல்கிறேன்டா, நைட்டு கால் பண்ணுறேன், சொல்கிறேன். டேய் சொல்லுடா. மேம் சாரி மேம், சாரி. வினோ, டே என்னடா ஆச்சு? சிபி, நான் அப்புறமா கால் பண்ணுறேன், கால் கட் பண்ணுறான். வினோமா, என்னாச்சு? வினோ, ரொம்ப வலிக்குதா? ரொம்ப சுற்றுச்சா என்ன? ஹாஸ்பிட்டல் போகலாமா? ஐயோ சார், ஒன்றும் இல்லை. எத்தனையோ தடவை எனக்கு சாதம் வடிக்கும் போதெல்லாம் கையில் சுடு தண்ணி கொட்டியிருக்கு. ஸோ பிரச்சனை இல்லை, நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க. இல்லை வினோ, உன் கையே ரெட் ஆயிடுச்சு, வா நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். ஐயோ, நான் தான் சொல்கிறேன் இல்லை சார், இது ஒரு சின்ன காயம் தான், இது ஒன்றுமே இல்லை. நீங்கள் ஃபஸ்ட்டு எழுந்துறீங்க. வினோ, கையே ரொம்ப ரெட்டிஷாக இருக்குது வினோ, தயவு செஞ்சு வா, ஹாஸ்பிட்டல் போயிட்டு வரலாம். ஐயோ, இதெல்லாம் ஒரு காயமா? இதுக்கெல்லாம் ஹாஸ்பிட்டல் போகணும்னு சொல்லிட்டு இருக்கீங்க. இது ஐஸ் வாட்டரில் வச்சாலே சரியாயிடும். நோ அதெல்லாம் பண்ணக்கூடாது, இன்ஃபெக்ஷன் ஆகிடும். நீ வா, நம்ம ஹாஸ்பிட்டல் போகலாம். நான் தான் சொல்கிறேன்ல சார், ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்துறீங்க, எல்லாரும் பார்க்குறாங்க. ஐயோ கார்த்திக் சார், ஃபஸ்ட்டு நீங்கள் எழுந்துறீங்க. நீங்கள் எவ்வளோ பெரிய கம்பெனியோட சிஇஓ, என் காலை கீழே முட்டி போட்டு உட்காந்துருக்கீங்க. சார் சாரி சார், இப்போதைக்கு ஐஸ் வாட்டர் அவைலபிள் இல்லை சார். ஒரு ஐஸ் வாட்டர் கூட அரேஞ்ச் பண்ணி தர முடியல, இதெல்லாம் இன்னும் பெரிய கடை. தென் யூ மைண்டை எங்கே வச்சு வேலை பார்த்துட்டு இருக்க? கடைக்கு வந்த கஸ்டமர்கிட்ட எவ்வளோ கேர்ஃபுல்லாக இருக்கணும்னு கூட அவனுக்கு சொல்லி தரல. அவ்வளோ சுட சுட இருக்கிற டீ எடுத்துட்டு வந்து இவ கையில் கொட்டியிருக்கா. இதெல்லாம் பார்த்தா கோ இன்சிடென்ட் மாதிரியே தெரில, நீ வேணுங்கனே பண்ண மாதிரி இருக்கு. ஐயோ சார், நீங்கள் தப்பாக புரிஞ்சிட்டு இருக்கீங்க. நான் எதுக்கு சார் வேணுங்கனே பண்ண போகிறேன்? நிஜமாவே தெரியாம தான் சார் கொட்டிருச்சு. சாரி மேம், சாரி சார். ஆமாம் சார், தெரியாம தான் கொட்டிட்டாங்க, வேணுங்கலாம் பண்ணல. நீங்கள் ஏன் இப்படிலாம் நினைக்கிறீங்க? நீ சும்மா இருவினோ, உனக்குலாம் ஒன்றுமே தெரியாது. இவ வேணுங்கனே தான் கொட்டியிருக்கா. மேம், நான் நிஜமாவே வேணுங்கனெல்லாம் கொட்டல மேம். எனக்கு தெரியுங்க, பரவாயில்ல, இருக்கட்டும், நீங்கள் போங்க. இடியட், நாங்கள் இந்த கடையை விட்டு போகிற வரைக்கும் நீ என் கண்ணிலே பற்றாத. ஐயோ கார்த்திக் சார், கோவப்படாதீங்க, விடுங்க. உனக்கு இப்போ ஓகே தானே வினோ? எனக்கு ஓகே தான், நீங்கள் ஃப்ரீயாக விடுங்க. அதான் உன்னை போக சொல்லியாச்சுல, இன்னும் என்ன இங்கே வேடிக்கை பார்த்துட்டு இருக்க? கெட் அவுட் ஐ சே. சார் அது வந்து ஸ்டாப் இட் ஐ சே, கெட் அவுட். ஓகே சார். வினோ, நிஜமாவே உனக்கு ஓகே தானே? ஆமாம் சார், நிஜமாவே நான் நல்லா தான் இருக்கேன், விடுங்க. வீட்டுக்கு போகும்போது ஒன்ஸ் ஹாஸ்பிட்டல் போயிட்டு போகலாம், சரியா? வேண்டான்னு சொன்னால் கேட்கவே மாட்டேங்கிறீங்க. சரி ஓகே, உங்களோட ஆசைக்காக போயிட்டு போகலாம். அதெல்லாம் விடுங்க. இந்த ட்ரெஸ் நல்லா இருக்கா எனக்கு? செம்ம அழகா இருக்க, ஏஞ்சல் மாதிரி இருக்க. நிஜமாவா? ஆமா, இத்தனை நாளா ஆஃப் சாரியிலே தான் பார்த்துட்டு இருந்தோம். இப்போ மாடர்ன் ட்ரெஸ்ல பார்க்கறதுனால இன்னும் கியூட்டா இருக்க. நிஜமாவா? நான் என்ன பொய்யா சொல்ல போறேன், நிஜமாவே அழகா இருக்க. எனக்கும் இதெல்லாம் புதுசாக இருக்குது, ஆனால் பிடிச்சிருக்கு. நானும் ஃபஸ்ட் டைமாக இதெல்லாம் ட்ரை பண்ணுறேன், தெரியுமா? இந்த ஹேர் ஸ்டைல் கூட இப்போ தான் ஃபஸ்ட் டைமாக ட்ரை பண்ணியிருக்கேன். உன்னோட காஸ்டியூம்ஸ், உன்னோட ஹேர் ஸ்டைல் எல்லாமே சூப்பராக இருக்கு. அப்போது இதை இனியா பிரீத்திட்ட காமிச்சே ஆகணும். சரி வாங்க, இனியா பிரீத்தி போய் பார்த்துட்டு வரலாம்.
சரி வா போலாம். மஞ்சு பாத்தியா அவங்க 3 பேரும் தான், நான் தான் அப்பவே சொன்னேன்ல. ஆமா ஸ்னேகா அவங்க 3 பேரும் தான். ஆனா அவங்க 3 பேருமே காலையிலே கிளம்பி ஆஃபீஸ் போனாங்க, பாத்தியா இல்லையா? ஆமா மஞ்சு நான் பார்த்தேன், காலையில பார்க்கும்போது வேற ட்ரெஸ் போட்டிருந்தாங்க, இப்ப பாரு வேற ட்ரெஸ் போட்டிருக்காங்க. சரி நீ கோவப்படாத, இது என்னன்னு கேட்கலாம். மஞ்சு அவங்க 3 பேர் கூட நிக்கிற அந்த 3 பொண்ணுங்க யாரு? அதான் நான் சொன்னேன்ல ஸ்னேகா, அந்த 3 பொண்ணுங்க. யார் மஞ்சு? ஆஃபீஸ் ஸ்டாஃபா? எனக்கும் அண்ணாவுக்கும் சண்டை வந்துச்சுல, அது இந்த 3 பொண்ணுங்களால தான். என்ன மஞ்சு சொல்ற? அவளுக்கு ஏதோ பிச்சைக்காரி அது இதுன்னு சொல்லிட்டு இருந்த, இப்ப எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்காளுங்க. அதான் ஸ்னேகா எனக்கும் புரியல. உனக்கு நல்லா தெரியுமா இவளுக்கு 3 பேரும் தானா? ஆமா ஸ்னேகா நான் இவளுக்கு 3 பேரும் நிறைய தடவை பார்த்திருக்கேன், எனக்கு நல்லா தெரியும். நீ சொல்லும்போது அவளுகளை பட்டிக்காடு பிச்சைக்காரிங்கலாம் சொன்ன, ஆனா அவளுக்கு போட்டிருக்க எல்லாமே எக்ஸ்பென்சிவ். ஒருவேளை அகில் பிரசாந்த்லாம் வாங்கி கொடுத்துருப்பாங்களா இருக்கும். என்னது அவங்க வாங்கி கொடுத்துருப்பாங்களா? அது இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்ஸஸா? என்ன மஞ்சு நீ இவ்வளோ அசால்ட்டா சொல்லிட்டு இருக்க? எவ்வளோ ரோட்ல போறவங்களுக்குலாம் இவ்வளோ எக்ஸ்பென்சிவா அவங்க அண்ணெல்லாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்துட்டு இருக்காங்க. அதான் நான் முன்னாடியே சொன்னல ஸ்னேகா, அவளுக்கு விஷயத்துல நம்ம தலையிட்டோம்னா நம்ம கிட்டே சண்டைக்கு வருவாங்க. மஞ்சு நீ வேணா இப்படி இருக்கலாம், ஆனா என்னாலலாம் அப்படி இருக்க முடியாது. பிரசாந்த் மாமா, அகில் மாமா, கார்த்திக் மாமா 3 பேரும் எனக்கு தான் மாமா. எனக்கு கூட இந்த மாதிரிலாம் ட்ரெஸ் எடுத்து கொடுத்ததில்ல. ஆனா எவ்வளோ ரோட்ல போறவங்களுக்குலாம் எடுத்து கொடுப்பாங்க, நான் சும்மா இருப்பேனா? வேணா ஸ்னேகா, ஏதாவது சண்டை வந்துடும், அதுவும் கடையில வேற இருக்கும், வீட்டுல போய் எதுவாக இருந்தாலும் பேசிக்கலாம். அப்படியெல்லாம் விட்டக்கூடாது மஞ்சு, வளரும் போதே கிள்ளி போட்டணும். இப்பவே இந்த இடத்துல அவங்களோட பிளேஸ் எதுங்கிறத நான் அவங்களுக்கு சொல்லி தரேன் பாரு. ஸ்னேகா சொன்னா கேளு, இது கடை ஏதாவது பிரச்சனையாச்சுன்னா ரொம்ப அசிங்கமா போயிடும், ப்ளீஸ் சொன்னா கேளு. நீ பேசாம இரு மஞ்சு, அவளுக்கு 3 பேருக்கும் நான் யாருன்னு காட்டுறேன் இப்போ. ஜெகன் ஸ்னேகா கிட்ட கொஞ்சம் சொல்ல ப்ளீஸ். ஸ்னேகா அதான் மஞ்சு சொல்றாள், அவனுங்க 3 பேர் கோவப்படுவானுங்கன்னு சொல்றா. அப்புறம் என்ன பண்றது? வெயிட் பண்ணி வீட்டுல போய் பேசிக்கலாம் எதுவா இருந்தாலும். அப்படிலாம் விட முடியாது ஜெகன், என் கண்ணு முன்னாடி எவ்வளவு ஒருத்திக்கு அவங்க ட்ரெஸ் எடுத்து கொடுப்பாங்க, நான் பாத்துட்டு இருப்பேனா? மஞ்சு இந்த மாதிரி ஆளுகளுக்குலாம் ஏதாவது ஒரு பாடத்தை கற்றுக் கொடுத்தாதான் அவளுகளோட பிளேஸ் எதுங்கிறது அவளுக்கு தெரியும். ஸோ விடு, ஸ்னேகா பேசிக்கிட்டும். இல்ல ஜெகன் நான் சொல்றது உங்களுக்கு புரியலன்னு நினைக்கிறேன். நான் தான் சொல்றேன்ல, விடு, அவ பார்த்துப்பா. பிரீத்தி என்ன இவ்வளோ க்யூட்டாக இருக்க? நீயா அது? இனியா நீயும் செம்ம க்யூட்டாக இருக்க தெரியுமா? இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் நீ போட்டு இப்போ தாண்டி பார்க்குறேன். எப்போதுமே சாரி தான் கட்டுவ. வினோ நீ அது? ஆளே அடையாளம் தெரியல தெரியுமா? நீ கூட தான் இந்த ட்ரெஸ்ல அவ்வளவு அழகா இருக்க தெரியுமா? ஆமா வினோ மேடம், செம்ம அழகா இருக்கீங்க போங்க. சார் கலாய்க்காதீங்க. நிஜமாவே தான் வினோ, உன்னோட ஹேர் ஸ்டைல், உன்னோட ட்ரெஸ் கோட் எல்லாமே சூப்பரா இருக்கு. என்ன கார்த்திகோட செலெக்ஷனா? ஆமா பிரசாந்த் சார், கார்த்திக் சார் தான் சூஸ் பண்ணி கொடுத்தாரு. அப்புறம் பிரீத்தி நீயும் செம்ம அழகா இருக்க, ஏஞ்சல் மாதிரி இருக்க. என் அக்காவெல்லாம் இந்த மாதிரி ட்ரெஸ்ல பாப்பேன்னு நான் கொஞ்சம் கூட நினைச்சதில்ல தெரியுமா? நீங்க 3 பேர் இவ்வளவு சந்தோஷமா இருக்கிறத பார்க்கும்போதே எங்களுக்கு ரொம்ப சந்தோஷமா இருக்கு. ஆமா அகில், இவங்க 3 பேர் இவ்வளவு சந்தோஷமா சிரிச்சு நான் பார்த்ததே இல்லடா, இன்னைக்கு தான் பாக்குறேன். நானே என்னோட லைஃப் டைம்ல ஒரு ஏஞ்சலையாவது பார்த்தணும்னு நினைச்சிட்டு இருந்தேன். இங்க பார்த்தா ஒரே டைமிங்ல 3 ஏஞ்சலை பார்க்க வேண்டியதாயிடுச்சு. பரவாயில்லையே, நான் ரொம்ப லக்கி தான். கார்த்திக் சார் என்ன கலாய்க்கிறீங்களா? அதானே, கலாய்க்கிறதுக்கு ஆள் கிடச்சிட்டா போதும் உடனே கலாய்ச்சிருவீங்க. வினோ எங்களை விடலாம் நீ தான் அழகா இருக்க தெரியுமா? பிரீத்தி நிஜமா தான் சொல்றியா? எனக்கும் இந்த காஸ்டியூம் ரொம்ப பிடிச்சிருக்கு தெரியுமா? அப்படியாடி? நிஜமாவே உனக்கு இந்த காஸ்டியூம் பிடிச்சிருக்கா? ஆமா இனியா, எனக்கு இந்த ட்ரெஸ் அவ்வளவு பிடிச்சிருக்கு தெரியுமா? அவ்வளோ பிடிச்சிருக்கா இந்த ட்ரெஸ் உங்களுக்கு? இதை ட்ரை பண்ணுங்கன்னு சொன்னதுக்கு எவ்வளோ கெஞ்ச வேண்டியதா இருந்துச்சு. ஆனா அந்த ட்ரெஸ்ஸை போட்டதும் உங்களுக்கு அந்த ட்ரெஸ்லாம் பிடிச்சிருச்சு. நானே எனக்கு நல்லாவே இருக்காதுன்னு தான் சார் நினைச்சேன், ஆனா போட்டதுக்கு அப்புறம் எனக்கு ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? அப்படியா? உங்க 3 பேருக்குமே இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகா இருக்கு, உங்களுக்காகனே மேக் பண்ண மாதிரி இருக்கு. டேய் போதும்டா, இப்படியே பேசிட்டு இருந்தா என்ன அர்த்தம்? ஒரு செல்ஃபி எடுக்கலாமா? எடுக்கலாம்டா, கண்டிப்பா எடுக்கலாம். ஆமா கார்த்திக், இதெல்லாம் கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். இதெல்லாம் ரொம்ப மெமரபிளான மூமெண்ட். என்ன சொன்னீங்க? மெமரபிளான மூமெண்ட்டா? ஆமா, ஃபர்ஸ்ட் டைமா நீங்க எங்க கூட வெளில வந்திருக்கீங்க, உங்களுக்கு ஃபர்ஸ்ட் டைமா ஒரு ட்ரெஸ் எடுத்து கொடுத்துருக்கோம். ஸோ இது கண்டிப்பா மெமரபிள் மூமெண்ட் தான் எங்களுக்கு. ஓ அவ்வளோ ஸ்பெஷலா நாங்கள் உங்களுக்கு? ஆமா, இதுல என்ன உனக்கு சந்தேகம்? அகில் சார் கண்டிப்பா போட்டோ எடுக்கணுமா? ஆமா, கண்டிப்பா போட்டோ எடுத்தே ஆகணும். ஃபர்ஸ்ட் டைம் நீங்க எங்க கூட வெளியில வந்திருக்கீங்க, அப்போ இது மெமரபிளா இருக்கணும்ல. சரி சரி ரொம்ப சமாளிக்காதீங்க, போட்டோ தானே எடுத்துக்கலாம். எல்லாரும் ஒண்ணா சேர்ந்து நில்லுங்க. ரெடியா? எடுக்கலாமா? எடு கார்த்திக். ஸ்மைல் ப்ளீஸ். இனியா சொல்லுங்கள் சார். நீங்க இங்கேயே வெயிட் பண்ணுங்க, நாங்க ரெஸ்ட் ரூம் யூஸ் பண்ணிட்டு வந்துடுறோம், சரியா? ஓகே சார். கார்த்திக், பிரசாந்த், ஓகே வரோம். பிரீத்திமா நீ இங்கே வெயிட் பண்ணு, நான் போயிட்டு வந்துடுறேன், சரியா? ஓகே சார். வினோ 3 பேரும் பத்திரமா நில்லுங்க, இப்போ வந்துருவோம், சரியா? ஓகே சார், போயிட்டு வாங்க. வெயிட் பண்ணுமா, வந்துடுறேன். ஓகே சார், நீங்கள் போயிட்டு வாங்க, நாங்கள் இங்கேயே வெயிட் பண்ணுவோம். ஓகேடாமா, கேர்ஃபுல்லா நில்லுங்க. ஐயோ நாங்கள் என்ன குழந்தையா? அதெல்லாம் நாங்கள் பத்திரமா தான் நிற்போம், நீங்கள் போயிட்டு வாங்க. ஓகேடாமா. என்ன வினோ, இந்த ட்ரெஸ் உனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கும் போல, சிரிச்சிட்டே இருக்கே. ஆமா இனியா, இந்த ட்ரெஸ் எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு, ஆனா இது ரொம்ப எக்ஸ்பென்சிவா இருக்கும்னு நினைக்கிறேன். ஆமாண்டி, இதெல்லாம் எக்ஸ்பென்சிவ் தான். ட்ரையல் பார்க்கறதுக்கு முன்னாடி வரைக்கும் எனக்கு அவ்வளவாலாம் இதில் இன்ட்ரெஸ்டே இல்லடி, ஆனா ட்ரையல் பார்த்ததுக்கு அப்புறம் ரொம்ப பிடிச்சிருச்சு தெரியுமா? உன் ஃபேஸை பார்த்தாலே தெரியுது உனக்கு எவ்வளோ பிடிச்சிருக்குன்னு. இனியா உண்மையை சொல்லணும்னா உனக்கு தான் இந்த ட்ரெஸ் அவ்வளோ அழகாக இருக்குது தெரியுமா? அதே போல் எனக்கு தெரிஞ்ச வரைக்கும் நீ எதுக்குமே ஆசைப்பட்டதில்லை, ஆனால் இந்த ட்ரெஸ்ஸை போட்டிருக்கும் போது நீ ரொம்ப ஹாப்பியாக இருக்க மாதிரி எனக்கு ஃபீல் ஆகுது. ஐ திங்க் இந்த ட்ரெஸ் உனக்கு அவ்வளோ ஸ்பெஷலாக இருக்கும்னு நினைக்கிறேன். சாச்சா அப்படிலாம் இல்லை பிரீத்தி, ஃபர்ஸ்ட் டைமாக இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணுறல, அதான் ஒரு மாதிரியாக இருக்குது. பிரீத்தி, ஆனால் இந்த மாதிரி ட்ரெஸ்லாம் வியர் பண்ணணும்னு நான் ஒரு நாளுமே நினச்சதே இல்லை தெரியுமா? ஆமாம், நான் கூட தான் ஒரு நாளுமே நினச்சதில்லை இவ்வளோ எக்ஸ்பென்சிவான ட்ரெஸ்லாம் நான் போட்டு பார்ப்பேன்னு.
இந்த ஹாப்பினஸ் காரணமே பிரசாந்த் சார், அகில் சார், கார்த்திக் சார் தான். அவங்க தான் நம்ம இந்த ட்ரெஸ்ஸை போட்டே ஆகணும்னு ரொம்ப அடம் பிடிச்சி போட வச்சாங்க. நான் கூட போறதுக்கு முன்னாடி வரைக்கும் இதெல்லாம் நமக்கு செட்டே ஆகாது அப்படின்னு தான் நினைச்சிட்டு இருந்தேன். ஆமா வினோத், நம்ம சூஸ் பண்ணியிருந்தா கூட இவ்வளோ நல்லா சூஸ் பண்ணுவோமான்னு தெரியல. ஏய் ஸ்னேகா ப்ளீஸ் சொன்னா கேளு, பிரச்சனை வேணா வா போலாம், வீட்டில் போய் பேசிக்கலாம் எது வந்தாலும். ஏய் ஒன்றை தாண்டி. மேம் எங்களை தான் கூப்பிட்டீங்களா? ஏய் இங்க நீங்க 3 பேர் தானே இருக்கீங்க, உங்களை தான் கூப்பிட்டேன். இனியா அவங்க கூட யார் வந்திருக்கான்னு பாரு. பார்த்தேன் பிரீத்தி, அகில் சாரோட தங்கச்சி வந்திருக்காங்க. எனக்கு தெரிஞ்சு அவங்களோட ரிலேட்டிவாக இருப்பாங்கன்னு நினைக்கிறேன். என்னடி பண்றதெல்லாம் பண்ணிட்டு அமைதியா நிக்கிறீங்க? நாங்கள் என்ன மேம் பண்ணோம்? ஓ நீ என்ன பண்ணன்னு வேற சொல்லணுமா உனக்கு? ஸ்னேகா ப்ளீஸ் நீயே சீப்பா பிஹேவ் பண்ணாதபா போலாம். இரு மஞ்சு நான் பேசிக்கிறேன். ஹலோ மேம், நீங்க பாட்டுக்கு வந்தீங்க, ரெஸ்பெக்டே இல்லாம ஏதோ பேசுனீங்க. உங்களுக்கு என்னதான் மேம் வேணும்? ஓ எனக்கு என்ன வேணும்னு கேட்குற அளவுக்கு நீ என்ன விட பெரிய பணக்காரியா? மேம் நான் அந்த மீனிங்லேயே கேட்கல, உங்களுக்கு என்ன பிரச்சனை தான் நான் கேட்டேன். ஓ எனக்கு என்ன பிரச்சனைன்னு சொன்னா உன்னால சால்வ் பண்ணிட முடியுமா? அதை சொன்னா தானே மேம் தெரியும். நீங்க தாண்டி பிரச்சனை, நீங்க 3 பேர் தான் பிரச்சனை. நாங்கள் உங்களை என்ன மேம் பண்ணோம்? ஏச்சி நீங்களாம் பொண்ணுங்களாடி, பெரிய வீட்டு பசங்க கிடைச்சதும் அப்படியே மடக்கி போறதுக்கு முடிவு பண்ணிட்டீங்களா? எப்படி அக்கா தங்கச்சி 3 பேருமே ஒரே மாதிரி இருக்கீங்க? என்னத்த காமிச்சிய மாமாவெல்லாம் மயக்குனீங்க? ஹலோ நீங்க ரொம்ப ஓவரா பேசிட்டு இருக்கீங்க, வார்த்தையை அளந்து பேசுங்க. ஓ நான் எப்படி பேசணும்னு நீ எனக்கு சொல்லி தரியா? உங்க ஸ்டேட்டஸ் என்ன, எங்க ஸ்டேட்டஸ் என்ன? நீங்களாம் ஏணி வச்சு ஏறினா கூட எங்க ஸ்டேட்டஸ் போட முடியாது. இந்த லட்சணத்துல நீங்களாம் என்னோட மாமாவுக்கு ஆசைப்படுறீங்க. யார் மேம் உங்கள் மாமாவுக்குலாம் ஆசைப்பட்டா? நீங்கள் சொல்கிறது எங்களுக்கு புரியல. அதாண்டி உங்க பின்னாடியே குட்டி போட்ட நாய் மாதிரி தெரிஞ்சிட்டு இருக்காங்களே 3 பேர், அவங்க 3 பேரும் என்னோட மாமா. ஆமா எனக்கு ஒரு டவுட், அவங்க 3 பேருமே பொண்ணுங்க மூஞ்சி கொடுத்து பேசினாலே பேச மாட்டாங்க. அப்படி இருக்கவங்க எப்படி உங்க பின்னாடி இப்படி குட்டி போட்ட நாய் மாதிரி சுத்துறாங்க? என்னத்தடி காமிச்சு மயக்குனீங்க? மேம் மைண்ட் யுவர் வேர்ட்ஸ், தப்பு தப்பா பேசாதீங்க. ஏய் சி வாய மூடுங்க, நீங்க இருக்கிறதே தப்பா தானே இருக்கீங்க, அதை சொன்னா உடனே தப்பு தப்பா பேசுறேன்னு அர்த்தமா? என்ன மேம் எங்களை பற்றி உங்களுக்கு தெரியும், தேவையில்லாததெல்லாம் பேசாதீங்க. ஸ்னேகா சொன்னா கேளு, பிரச்சனை வேணாம். அண்ணா வந்தாங்கன்னா ரொம்ப பெரிய பிரச்சனை ஆயிடும், வா போயிடலாம். நீ இரு மஞ்சு, நீ எதுக்காக பயப்படுற? ஆஃப்டர் ஆல் லோ கிளாஸ் பீப்பிள்ஸ் இவங்களை பார்த்தாலாம் நீ பயப்படுறியா? ஐயோ ஸ்னேகா உனக்கு சொல்றது புரியல. அண்ணாலாம் எங்க போயிருக்காங்க, வந்தாங்கன்னா பிரச்சனை ஆயிடும், ஒழுங்கா வா போயிடலாம். இரு மஞ்சு, இவளுகளுக்குலாம் இவளோட பிளேஸ் என்னங்கிறத கண்டிப்பா காட்டி ஆகணும். ஏய் இப்போ நான் சொல்றத நல்லா கேட்டுக்கோங்க. அகில் மாமா, பிரசாத் மாமா, கார்த்திக் மாமா, இவங்க 3 பேர் பின்னாடி சுத்துறத இன்னையோட நீங்க விட்டுறணும். இன்னொரு தடவை உங்க 3 பேரையும் அவங்க 3 பேர் கூட பார்த்தேன் பை தொலைச்சிருவேன், தொலைச்சு. வா மஞ்சு போலாம். ஹலோ எஸ்கியூஸ் மீ மேம், நீங்கள் என்ன நீங்கள் பாட்டுக்கு எதோ பேசிட்டு நீங்கள் பாட்டுக்கு கிளம்புறீங்க? என்னடி என்ன ஏத்து பேசுற அளவுக்கு உனக்கு தைரியம் இருக்கா? எங்கள் மேலே எந்த தப்பும் இல்லாமல் தப்பாக எங்களை பற்றி பேசிட்டு போவீங்க, நாங்கள் சும்மா இருப்போமா? ஓ உன்ன மாதிரி ஆளுங்களுக்கு கோவம்லாம் வேற வருதா? நீங்கள் வேணும்னா ஊருக்கே பணக்காரங்களா இருக்கலாம், ஆனால் எங்களை பொறுத்த வரைக்கும் நார்மல் பீப்புள் தான். ஸோ உங்கள் பணக்கார அதிகாரத்தெல்லாம் உங்கள் வீட்டோட வச்சுக்கோங்க, எங்ககிட்ட காட்டுற வேலை வச்சுக்காதீங்க. ஏய் என்கிட்டே ஓவரா பேசுறியா உன்ன? ஏய் ஸ்னேகா டோன்ட் கிராஸ் யுவர் லிமிட், அண்டர்ஸ்டாண்ட்? தென் பிரீத்தி, இனியா, வினோ 3 பேர் காருக்கு போங்க. கார்த்திக் காரில் வெயிட் பண்ணிட்டு இருப்பான். அகில் சார் பிரச்சனைலாம் எதுவும் வேணாம், ப்ளீஸ் வாங்க. நான் உங்கள் 3 பேரையும் காருக்கு போக சொன்னேன், போங்க. சார் அது வந்து இனியா சொன்னதை மட்டும் செய். ஓகே சார். வாங்கடி போகலாம். இனியா இவங்க வேற கோவமா இருக்காங்க, எப்படி விட்டுட்டு போறது? ஏதாவது பிரச்சனை ஆயிட போகுது. அகில் சாரும் பிரசாந்த் சாரும் பார்த்துப்பாங்க, வாங்க போகலாம். இனியா சீக்கிரமாக 3 பேர் காருக்கு போங்க. இந்த போகிறோம் சார், போகிறோம். வாங்கடி, அவங்க பார்த்துப்பாங்க, வாங்க போகலாம். ஆமாம் வினோ, அவங்க பார்த்துப்பாங்க, வா போகலாம். ஸ்னேகா இதுதான் உனக்கு ஃபர்ஸ்ட் அண்ட் லாஸ்ட். இதுக்கப்புறம் எங்களுக்கு சம்மந்தப்பட்டவங்க விஷயத்தில் நீ தலையிட்ட, அவ்வளோதான் சொல்லிட்டேன். ஆஃப்டர் நம்ம கம்பெனியில் வேலை பார்த்து நம்ம கிட்ட பிச்சை எடுக்கிற அவளுகளுக்காக என்ன அடிச்சிட்டீங்களா மாமா? ஏய் அகில், ஜெகன் நீ யார் முன்னாடி இன்னும் பேசிட்டு இருக்கன்னு தெரிஞ்சுக்கிட்டு வாய்ஸ் ரைஸ் பண்ண, அண்டர்ஸ்டாண்ட்? ஜெகன் நீ அமைதியாரு. ஸ்னேகா வா போலாம். மஞ்சு பாத்தியா மஞ்சு, ஆஃப்டர் ஆல் அந்த பிச்சைக்காரிங்களுக்காக என்ன அடிச்சிட்டாரு. நான் தான் அப்போலேருந்து சொல்லிட்டு தானே இருந்தேன், வா போலான்னு. சரி வா போலாம், பார்த்துக்கலாம் வா. ஸ்னேகா சொன்னதை நல்லா ஞாபகத்தில் வச்சுக்கோ. இன்னொரு தடவை உன்னால அவங்களுக்கு எந்த பிரச்சனையும் வரக்கூடாது, புரிஞ்சுதா? புரியுது மாமா.